ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனோட வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதர் ஆப்ஸோ இல்லை அதர் வெப்சைட்ஸோ யூஸ் பண்ணி உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. அப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து மிகப்பெரிய ட்ராப்பேஜ் ஆகிறதுக்கு அது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணியும் ஷார்ட்கட்டில் வந்து நம்ம ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நேர்மையான வழியில் உங்களோட ஃபாலோவர்ஸை எப்படி கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 ஸ்டெப் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹேஷ்டேக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட போஸ்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஹேஷ்டேக்ஸும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹேஷ்டேக்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தோம், நல்ல போஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீச் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் போடுற ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு ரிலேட்டபிளான ஹேஷ்டேக்ஸாக இருக்கணும். ஏதோ ஒரு போஸ்ட் போடுறோம், அதுக்கு ஏதோ ஒரு ஹேஷ்டேக்ஸ் போடுறோன்னு தயவு செஞ்சு போடாதீங்க. நிறைய பேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 4 ஹேஷ்டேக்ஸை போடுங்க, உங்களோட வீடியோஸ் வந்து பயங்கரமாக வியூஸ் போகும், இந்த 4 போடுங்க, இந்த 5 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஹேஷ்டேக்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட போஸ்ட்டுக்கு என்ன ஹேஷ்டேக் செட் ஆகும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அவங்க ஏதோ காமனான ஹேஷ்டேக்ஸாக சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் வந்து எதுவுமே அவங்க சொல்கிற ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட போஸ்ட்டுக்கு என்ன ஹேஷ்டேக்ஸ் வந்து செட் ஆகுமோ அதை ஃபைன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஹேஷ்டேக்ஸ் வந்து எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஹேஷ்டேக்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்த அந்த ஹேஷ்டேக்ஸ் வீடியோவே வந்து சொல்லியிருந்தேன், ஹேஷ்டேக்ஸ் வந்து காப்பி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹேஷ்டேக்ஸ் என்னால் வந்து மற்ற வீடியோவிலேருந்து காப்பி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் வந்து மற்றவங்க வீடியோவிலேருந்து பார்த்து போடலாம், ஆனால் நீங்கள் வந்து அதை எதாவது நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்களாக டைப் பண்ணுங்கள். நீங்களே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பாதி ஹேஷ்டேக்ஸ் தான் ஒர்க் ஆகும், பாதி ஹேஷ்டேக்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்களே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அதை டைப் பண்ண, நீங்களே டைப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, பாதி ஹேஷ்டேக்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேஷ்டேக்ஸ் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க, எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே ஹேஷ்டேக்ஸ் போட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஒரே மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் எல்லா போஸ்ட்டுக்கும் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 ஹேஷ்டேக்ஸ் 40 ஹேஷ்டேக்ஸ் வந்து ஒரே போஸ்ட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு 15 to 20 ஹேஷ்டேக்ஸ் மட்டுமே போடுங்க. அவ்வளோ போடுறது வந்து யூஸ்லெஸ் தான். ஸோ 15 to 20 ஹேஷ்டேக்ஸ் மட்டும் போடுங்க. அதுவும் ஒரே மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் தயவு செஞ்சு போடாதீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட ஹேஷ்டேக் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அன்ஃபாலோ மெத்தட். இது நான் எல்லா இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன், இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஒரு 100 ஃபாலோவர்ஸ் 200 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல நார்மலான ரீச் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் ரீசெண்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதில் யாரெல்லாம் லைக்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போய் ஃபாலோ கொடுங்க. ஒரு 150க்கோ 200க்கோ மட்டுமே கொடுங்க. அதை விட அதிகமாக கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் பிளாக் வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் கொடுக்காதீங்க. 150 இல்லைன்னா 200 அவ்வளோ மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு உடனே அவங்க எதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இமீடியட் ரியாக்ஷன் வரும் அவங்ககிட்ட இருந்து. நம்ம ஃபாலோ அவங்க உடனே பார்த்துருவாங்க, ஏன்னா அவங்க ஆக்டிவில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபாலோவர்ஸ் உடனே பார்த்துட்டு அவங்க இமீடியட்டாக நம்மளுக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸும் இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அன்ஃபாலோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு 1 வீக்காவது உங்களுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களோட போஸ்ட் நீங்கள் போடுற போஸ்ட்லாம் பார்த்து பிடிச்சி போய் அவங்களுமே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 1 வீக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்ஃபாலோ பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். ஒரு 1000 2000 ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த 1000 2000 ஃபாலோவர்ஸ் தான் உங்களோட போஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு 1 ஹவருக்குள்ளே இல்லை ½ அன் ஹவருக்குள்ளே உங்களோட போஸ்ட் வந்து இவ்வளோ பேரால் சேவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட போஸ்ட்டும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு போகும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அதுவே எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு கொண்டு போயிடும்.
ஸோ அதனால் உங்களோட போஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வந்து ஹிட் ஆகிறதுக்கும் நீங்கள் இப்படி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் பேருக்காவது தெரியறதுக்கு இந்த ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அடுத்த தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போஸ்டிங் டைம். நீங்கள் சும்மா போஸ்ட் போட்டால் மட்டும் பத்தாது. உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எந்த டைமில் ஆக்டிவில் இருக்காங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் போஸ்ட் போடணும். அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக அப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் போட்டு 1 ஹவர் 2 ஹவருக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய லைக்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வந்தாங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இது இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா அல்காரிதமே வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் சொல்கிறது, நம்மளோட ஃபாலோவர்ஸ் எந்த டைமில் ஆக்டிவ் இருக்காங்களோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம போஸ்ட் போடணும் அப்படிங்கிறது. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் டேஷ்போர்டு வந்து எனேபிள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் வந்து உங்களோட டேஷ்போர்டு எனேபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கோ ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்லேயே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட பயோ கீழே வந்து டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதில் தொட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் நம்ம அக்கௌண்ட் வந்து எந்தளவுக்கு ரீச் ஆயிருக்குன்ட்டு ஒரு 3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஃபாலோவர்ஸு, ரீச், அக்கௌண்ட் ரீச் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்துட்டு டைம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து எந்த டைமில் ஆக்டிவில் இருக்காங்க, என்ன கிழமைக்கு எந்த டைமில் ஆக்டிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு இந்த கிழமைக்கு வந்து இந்த டைமில் இவங்க ஆக்டிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் போட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு டெய்லி போஸ்ட் போடுறவங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக 5 o'clockலேருந்து நீங்கள் போஸ்ட் போடலாம். 5 o'clock 6 o'clock 5:30 ஈவினிங் சொல்கிறேன். ஈவினிங் 5:30 6 o'clock அந்த மாதிரி வந்து போஸ்ட் போடலாம். ஸோ இது வந்து ரொம்ப கரெக்டான டைம் போஸ்ட் போடுறதுக்கு. அந்த டைமில் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock to 6:30க்குள்ளே போடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் போடுற டைம் வந்துட்டு கரெக்டான டைமாக போஸ்ட் போடுங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எந்த டைமில் ஆக்டிவில் இருப்பாங்களோ அந்த டைமில் பார்த்துட்டு நீங்கள் போஸ்ட் போடுங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களோட போஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு ஹிட் ஆகிறதுக்கும் உங்களோட போஸ்ட் ரீச் ஆகிறதுக்கும் இந்த டைம் பார்த்துட்டு கரெக்டாக போஸ்ட் போடுறதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்ததாக 4th ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் போடுற போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டாகவும் சேவ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டாகவும் இருக்கணும். அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து நம்மளோட போஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே நான் சொல்லுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே ஒரு வீடியோ அப்படி தான். நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த போஸ்ட் வந்து இப்போ போஸ்ட் போடுறத நிறுத்திட்டேன். ஆனாலும் எனக்கு இப்போ நான் நிறுத்தி ஒரு 3 months 4 month இருக்கும். ஆனாலும் எனக்கு அந்த போஸ்ட்டுக்கு இன்ன வரைக்கும் லைக் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் சேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போடுற வீடியோ வந்து ஷேர் அண்ட் சேவ் பண்ணுற மாதிரியான வீடியோவாக இருக்கும். நம்ம எல்லா வீடியோஸுமே அந்த மாதிரி பண்ண முடியாது. சில வீடியோஸ் வந்து அந்த மாதிரி ஹிட் ஆகும். அது எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது? இந்த போஸ்ட் தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எல்லா வீடியோஸுக்குமே நீங்கள் எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணி போடுங்க. ஏதாவது ஒரு போஸ்ட்டாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹிட் ஆகும். ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் ஹிட் ஆனுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க, உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு 4-5 போஸ்ட் போட்டு எனக்கு வந்து வியூஸ் போகல எதுவும் போகல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. ஒரு 50 போஸ்ட் 60 போஸ்ட்டாவது போட்டு பாருங்கள். அப்போ போடும்போது உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து தன்னால் இன்க்ரீஸ் ஆவாங்க, லைக்ஸ் வரும், வியூஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருங்க கண்டினியூஸாக. யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ரெண்டுக்குமே அதே வந்து இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதை இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே வந்துட்டு நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அது மூலிமா நம்மளுக்கு வந்து வியூஸும் போகும், ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அதனால் நீங்கள் போடுற வீடியோ வந்து ஷேர் பண்ணுற மாதிரியும் சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கிற மாதிரியான கண்டென்ட்டை பார்த்து போடுங்க. அடுத்ததாக 5th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிப்ளை ஆல் கமெண்ட்ஸ். உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுக்குமே நீங்கள் தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு 1 கமெண்ட் 2 கமெண்ட் வந்தால் நம்மளுக்கு இவ்வளோ தான் வருது, 1 தான் வருது, 2 தான் வருது, ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவோம். ஆனால் அதுவே நம்மளுக்கு வந்து 20 கமெண்ட் 30 கமெண்ட் வரும்போது இவ்வளோக்கு யார் ரிப்ளை பண்ணுறது, என்னால் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் வந்து எங்கேஜ் ஆகும். அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு ஹிட் பண்ணும், நம்மளோட போஸ்ட்டுக்கு நிறைய வியூஸும் கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ எல்லா கமெண்ட்டுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். எதையுமே ரிப்ளை பண்ணாமல் விடாதீங்க. நம்மளுக்கு 1 2 வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு, நிறைய வரும்போது அலட்சியமாக பண்ணிடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுங்கள்.
எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலும் இன்னுமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு யார் யார் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத. அடுத்ததாக 6th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அனலிட்டிக் தி டாப் போஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் போட்ட போஸ்ட்லேயே எந்த போஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதுக்கு லைக்ஸ் அதிகமாக வந்திருக்கு, எந்த வீடியோ அதிகமாக சேவ் பண்ணியிருக்காங்க, எதை அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதே மாதிரியான போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போடுறது தான் அனலிட்டிக் டாப் போஸ்ட். இதையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேஷ்போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு டேஷ்போர்டு வந்து எனேபிள் பண்ணலன்னு எனேபிள் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த போஸ்ட் போட்டால் எப்படி ரீச் ஆகுது, எந்த மாதிரியான போஸ்ட் போட்டால் என்னென்ன வருது, லைக்ஸ் வருதா, ஃபாலோவர்ஸ் வராங்களா, சேவ் பண்ணுறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் போடுங்க. ஸோ அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 6 ஸ்டெப் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா ஸ்டெப்புமே வந்து ஏனோ தோணுன்னு பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். எப்படியெல்லாம் நம்ம ஹேஷ்டாக்ஸ் போடணும், எந்த டைமில் போடணும், எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபாலோ மெத்தட் யூஸ் பண்ணணும், ஷேர் அண்ட் சேவ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் போடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும்.